உங்களுக்கு வாழ்க்கையில் இது நடந்துடவே கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை நான் வாழ்ந்தேன். நான் இப்படி திரும்புறேன், திரும்பி பார்த்தா அங்கே மோனியை போய் அந்த குதிரை அப்படி இடிச்சு மோனி அப்படியே கீழே விழுந்துட்டான். இடிச்ச இடியில் நான் விழுந்தேன். எனக்கு விழுந்தோன்னே என்ன பயம் வந்துருச்சுன்னா, மிச்சம் இருக்கிற குதிரை நம்ம மேலே ஏறிற போது மிதிச்சிருச்சுன்னா என்ன அதோட காலில் இருக்க நெயில் போட்டிருப்பாங்க, அதை வச்சு வாகியே கிழிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த செகண்டில் நான் யோசிச்சது இன்னொரு முறை நம்ம அடி வாங்கிடக்கூடாது. நான் டக்குன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்ச பிறகு தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு ஐம் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட். ஏன்னா என்னோட பேக் சிவியராக பெயின். டெயில் போன் வந்து லைட்டாக ட்விஸ்ட் ஆயிருச்சு. லைக் டெயில் போன் இஸ் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் போன். கேதார்நாத் ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தரிசனம் முடிச்சதுக்கப்புறம் நான் சீக்கிரமாக இறங்கிட்டோம். பாப்பா கையில் வச்சிருக்கனால டக்குன்னு இறங்கிட்டோம். 23 கிலோமீட்டரில் 10 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி குதிரையை தான் எடுத்தோம். ஏன்னா பாப்பா ரொம்ப ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருந்தா, மோனிட்ட போகணும்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தா. ஆனால் அவளால் தூக்கிட்டு வர முடியாதுல்ல, நானும் தூக்கிட்டு வரணும். ஸோ எங்கிட்ட இருந்து அலம்பிடிச்சிட்டே இருந்தனால சீக்கிரம் இறங்கிடலாம் அப்படிங்கிறனால நாங்கள் குதிரை எடுத்து கீழே வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று ஆச்சு. என்னன்னா, குதிரைக்கு வந்து நாங்கள் பேமெண்ட் பண்ணணும். பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கோம். குதிரை கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அதை நான் வீடியோ எடுக்கல. ஸோ என் வாயால் தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. நின்றுட்டு இருக்கும்போது பேமெண்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பாப்பா கையில் வச்சுட்டு இருக்கேன். மோனி வந்து அந்த குதிரை ஒரு செட் ஆஃப் குதிரை அங்கே நிற்கிது, இன்னொரு செட் ஆஃப் குதிரை இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போது என்ன ஆயிடுச்சு, ஒரு குதிரை கீழே ஆல்ரெடி விழுந்துருந்துச்சு. சரிங்களா, அது வந்து ஒரு மாதிரி டயர்டாக கீழே படுத்துருந்துச்சு. டக்குன்னு அந்த குதிரை எந்திரிச்ச உடனே அது பக்கத்தில் இருக்கிற குதிரைலாம் மிரண்டு என் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு குதிரை இப்படி இவ்வளோ க்ளோஸில் இப்படி போயிடுச்சு. நான் இப்படி திரும்பி பார்த்தா அங்கே மோனியை போய் அந்த குதிரை அப்படி இடித்து மோனி அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து இவ்வளோ பெரிய ஒரு கல் இப்படி ஷார்ப்பாக இருந்துச்சு, அதில் போய் இப்படி டச்சக்குன்னு உட்காந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சிட்டு சரி நான் போய் பக்கத்தில் அவளை பிடிக்கிறேன். என்னாச்சுன்னு அழுக ஆரம்பிச்சிட்டா. என்னடா ஆச்சுன்னா, நல்லா பேக்கில் போய் நல்லா அந்த கல் குத்திடுச்சு. ஸோ அப்புறம் அங்கேயே அழுதுட்டு இருந்தால் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு தண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் அந்த நேரத்துக்கு நைட்டு 1:30 மணிக்கு. எங்கள் ஹாஸ்பிட்டல் யாரும் கிடையாது. அங்கேருந்து குருகான் கிளம்பி வந்தாலும் நினச்சிட்டு நாங்கள் கேப்லாம் பிடிச்சி பார்க்கிங்கில் கார் போட்டிருந்தோம்ல, அங்கே வந்து சரி தங்கிடலாம் கொஞ்சம் நேரம், மணி 2 ஆச்சு, தூங்கவும் இல்லை, ஒரு காலைல வரைக்கும் தூங்கிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு காலைல வரைக்கும் தூங்கிட்டு காலைல எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் 11 o'clock என்னமோ வந்தோம் நைட்டு. வந்துட்டு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன்லாம் பார்த்துட்டு எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் எடுத்தோம், எக்ஸ்ரேலாம் எடுத்தோம். பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உட்கார முடியல. இல்லை போன் அந்த மாதிரிலாம் உடையில்ல, போன் எல்லாம் உடையில. நான் சொல்கிறேன், இவன் சொன்னால் அப்படி தான் சொல்லுவான். எனக்கு கால் உடஞ்சப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, கால் மட்டும் லைட்டாக உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி கேதார்நாத் முடிச்சுட்டு பத்ரிநாத் போயிட்டு பத்ரிநாத்லேருந்து ஹரித்வார் நான் ரிஷிகேஷ் ஹரித்வார் அப்படி வரலான்னு நினச்சோம். ஸோ அந்த பிளான் நடுவில் வந்து என்னோட குண்டி உடஞ்சதுனால கேன்சல் ஆயிடுச்சு. நான் அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, லைக் அந்த குதிரையெல்லாம் இருக்குது, ஒரு நம்மளுக்கு வாழ்க்கையில் இது நடந்துடவே கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை நான் வாழ்ந்தேன். அந்த குதிரை ஃபோர்ஸாக என் மேலே வந்து இப்படி ஒரு இப்படி வயிற்றுல ஒரு இடி இடிச்சுது. செஞ்சு காட்டு மிச்ச மீதி போனேன் போட்டு கிராக் ஆகிறதுக்கா. ஸோ அது வயிற்றுல வந்து லைக் இப்படி இடிச்சு நான் போய் இப்படி விழுந்துட்டேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற வீடியோஸில் எனக்கு தொப்பை கொஞ்சம் வீங்கி இருக்கும். ஏன்னா எனக்கு இடித்த இம்பேக்ட் வந்து அப்படி. இது வரைக்கும் டாக்டர் வந்து உங்களுக்கு வேறு எதாவது சாப்பிட முடியல, வாமிட் வருதுன்னா சொல்லுங்கள். 1 time தான் எனக்கு வாமிட் வந்துச்சு, மயக்கமாக இருந்துச்சு. ஸோ இடித்த இடியில் நான் விழுந்தேன். எனக்கு விழுந்தோன்னே என்ன பயம் வந்துருச்சுன்னா, மிச்சம் இருக்கிற குதிரை நம்ம மேலே ஏறிற போது மிதிச்சிருச்சுன்னா ஏன்னா அதோட காலில் இருக்க நெயில் போட்டிருப்பாங்க, அதை வச்சு வாகியே கிழிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். இந்த செகண்டில் நான் யோசிச்சது இன்னொரு முறை நம்ம அடி வாங்கிடக்கூடாது. நான் டக்குன்னு எந்திரிச்ச பிறகு தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு ஐம் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட். ஏன்னா என்னோட பேக் சிவியராக பெயின், கை சரியான பெயின், வயிறில் பெயின், எனக்கு மண்டை இடிச்சிருச்சு, மண்டையில் பெயின். ஸோ ஆனால் அது எல்லாத்த விட எக்ஸ்ட்ரீமான பெயின் வந்து எனக்கு லோவர் பேக், என்னோட டெயில் போன் பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ சபரி வந்து குழந்தைய விட்டுட்டு எங்களை குதிரை கூட்டிகிட்டு வந்தவங்க வந்து குழந்தைய பிடிச்சிருந்தாங்க. இவன் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு தண்ணியெலாம் கொடுத்து பக்கத்தில் வரவங்களாம் என்ன ஆச்சு உங்களுக்கு எதாவது மெடிசன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து கௌரிக்குண்டு வரைக்கும் வி ஹாவ் டு கோ பை வாக் ஒன்லி, வேறு வழியே நம்மளுக்கு கிடையாது. ஸோ அந்த குண்டி வழியிலையும் நான் கீழே நடந்து போயிட்டு இருந்தேன். சபரி பாவம் எல்லா மூட்டை குழந்தை எண்ணெய் எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்தான். ஐ எம் ஹாப்பி மை ஹஸ்பண்ட் இஸ் அட்லீஸ்ட் ஃபிசிக்கலி ஃபிட் டு டேக் கேர் ஆஃப் மீ அண்ட் மை சைல்டு. ஸோ எங்களை கீழே கூட்டிகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கேப் பிடிச்சிட்டு நாங்கள் எங்கடா வந்தோம், கௌரிக்குண்டுலேருந்து நாங்கள் சோன்பிரயாக் வந்தோம். சோன்பிரயாக்லேருந்து மறுபடியும் இன்னொரு கேப் பிடிச்சிட்டு நாங்கள் சீதாப்பூர் வந்து அங்கே எங்களோட காரில் வந்து நைட்டு தூங்கிட்டோம். ஏன்னா சபரி தூங்காமல் வண்டி ஓட்ட முடியாது, குண்டி தான் உடஞ்சிச்சு. இவன் தூக்கத்தில் வண்டி வச்சுருந்தா மொத்தமாக காலியாக இருப்போம் நாங்கள். ஸோ தூங்கி எந்திரிச்சு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. அப்புறம் நம்ம சிட்டிக்குள்ளே வந்து எம்ஆர்ஐ ஆன்லைன் டாக்டர்கிட்ட பேசணும். டக்குன்னு இந்த மாதிரி ரொம்ப பெயின் ஆகுது, ஏன்னா உட்கார முடியல, தும்பும் போது வலிக்குது, ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒரு எம்ஆர்ஐ இங்கே சென்டரில் போய்ட்டு எம்ஆர்ஐ எடுத்து இங்கே இருக்கிற ஒரு ஆர்த்தோபீடிஷியன் கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம். இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க உங்களோட டெயில் போன் வந்து லைட்டாக ட்விஸ்ட் ஆயிருச்சு. லைக் டெயில் போன் இஸ் த வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் போன், அதனால் அது உடையிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்மளோட ஏஜுக்கு கால்சியம் கரெக்டாக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அங்கே ஃபுல்லாக எனக்கு வீங்கி இருக்குது. வாட் டு யூ கால் தட், பேட்ச் ஆகிருக்கு குட்டியில்.
ரத்தக்கட்டு அந்த மாதிரி ரத்தக்கட்டு நிறைய ஆனதுனால எனக்கு அந்த பெயின் அதிகமாக இருக்குது. ஸோ ஐ கான்ட் சிட், ஐ கான்ட் ஸ்டாண்ட். தூங்கும் போது என்னால் புரண்டி புரண்டி படுக்க முடியாது. அதனால தான் ட்ரிப்பு பாதியிலே கேன்சல் ஆயிடுச்சு. பாதியிலலாம் கேன்சல் ஆகலை. பாதியிலலாம் கேன்சல் ஐ ஆகலை. வாண்டட் டு கோ பத்ரிநாத். எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா 4 தாம்ல அது 2 தாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை நாங்கள் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ் மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, வெதர் வேறு மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. குழந்தைக்கு வேறு அது செட் ஆகாது, நம்மளுக்கு செட் ஆகிடும், குழந்தைக்கு செட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்கலான்னு இருக்கோம். ஆனால் மெயின் வந்து கேதார்நாத் தான் இருக்கிறதுலே அவ்வளோ கஷ்டமான ஒரு இது. அதுவே நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். பத்ரிநாத் வந்து லைக் சும்மா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். சும்மா நடந்து போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம், லைனில் தான் நிற்கணும். இந்த மாதிரி ட்ரெக்கிங் இருக்காது. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Another thing, many people will comment, ஏன் குதிரையில போனீங்க? குதிரை we thought we were very physically fit. ஒரு குழந்தைய வச்சுட்டு எங்களால ஏற முடியும். நாங்க ஏறவும் ஆரம்பிச்சோம். கொஞ்சம் தூரம் போனோம். அதாவது இப்போ எங்கிட்ட பாப்பாவோட மெடிசன்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் இல்லாமல், பாப்பா இல்லாமல் இருந்துச்சுன்னா தாராளமாக மேலே போயிருக்கலாம். காலையில் ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் போயிட்டு ஒரு 6 மணி 7 மணிக்கு தரிசனம் முடிச்சுட்டு அழகாக அங்கேருந்து இறங்கி இருக்கலாம். ஆனால் குழந்தை இருந்துச்சு, குழந்தை கிப்பான்னு அவளுக்கு அழுதுகிட்டே இருந்தா. நாங்கள் அவளை கன்சோல் பண்ணணும். ப்ளஸ்ஸு கூட்டம் வேறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வழி, வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப சின்ன வழி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம். அங்கே எப்படி சொல்கிறது, அங்கே வந்து 23 கிலோமீட்டர் ட்ரெக்கு. அதில் பார்த்தீங்கன்னா செம லைனு, கூட்டமாக இருக்கானுங்க. இப்போ நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நடந்து போக முடியாது, இடிச்சுக்கிட்டே தான் போவாங்க. ஸோ இதில் இவ்வளோ இதை வச்சு நாங்கள் போகிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் குதிரை எடுத்தோம். இதுக்கப்புறம் யாராச்சும் உங்களுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க, ஒரு குழந்தைய தூக்கிட்டு போங்க. ஏன்னா நாங்கள் வந்து போனதில் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நிறைய லட்சக்கணக்கில் வந்திருப்பாங்க. 10,000 பேர்த்துக்கு ஒரு 2 பேர் அப்படி தான் குழந்தைய எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அந்த ரேஷியோவில் தான் குழந்தையா இருந்துச்சு. நாங்கள் ஏன் இப்போ குழந்தைய எடுத்துகிட்டு போனீங்க அப்படிங்கும்போது, பாப்பா நாங்கள் நினச்சோம் போகிற வழியிலே நிறைய தடங்கள் இருந்துச்சு. போகும்போது நாங்கள் ரூமை விட்டு கிளம்பும் போதே ஒருத்தர் சொன்னோம், ரூம் அந்த ஓனரே சொன்னால், எதுக்கு குழந்தைய எட்டு வரீங்க? ரூம் புக் பண்ணும்போதே நான் வந்து அழகாக போட்டு பிலோ 2 இயர்ஸ்னு சொல்லி குழந்தையெல்லாம் நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்து தான் இது பண்ண ரூம் புக் பண்ணேன். நாங்கள் காலையில் செக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணல, ரூம் விட்டு வெளியே வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம். அப்படிங்கும்போது அவன் சொல்கிறான், குழந்தைய எட்டு வந்தீங்க, 5 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைய தான் கொஞ்சம் கூட்டு போக முடியும் அப்படிங்கிறான். ஏடா போட்டால் அப்போ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கலாம், மெடிசன் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். மேலே லோ ஆக்சிஜன் அந்த மாதிரிலாம் எனக்கு எது ஃபீல் ஆகல. இவங்களுக்கு அதுக்கு முந்தின நாள் பாப்பாவுக்கு வந்து ஆக்சுவலி பயங்கர ஃபீவராக இருந்துச்சு. we thought we are going to suffer with that. அதனால தான் நாங்கள் குதிரை எடுத்து சரி டக்குன்னு ஏறி டக்குன்னு இறங்கிடலான்னு நினச்சோம். பட் பாப்பா வாஸ் டோட்டலி ஃபைன். அவள் கொஞ்சம் கிராங்கி ஆகுனா, ஏன்னா நாங்கள் ரொம்ப நேரம் லைனில் நின்னோம். அதனால எங்களால் லஞ்சு சாப்பிட முடியல. நாங்கள் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் குழந்தைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ வி ஹேட் ஸ்நாக்ஸ், ஆனால் லஞ்ச் கொடுக்க முடியல. அதனால குழந்தை கிராங்கி ஆகும், ஏன்னா அந்த நிம்மதியான தூக்கம் இருக்காது. ஏன் நாங்கள் போகும்போதே ஒருத்தர் ரொம்ப நல்ல விஷயம் ஒன்று சொன்னார். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்துச்சு. அது என்னன்னா, குழந்தைக்கு என்ன வயசு, குதிரையில் உட்காந்துட்டு என்ன வயசு அப்படின்னு கேட்டார். 2.5 வயசு அப்படின்னா. எங்களுக்கு இங்கே வரத்துக்கு 51 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த புள்ள 2.5 வயசுலேயே வந்துருச்சு. கொடுத்து வச்சவ. நாங்கள் பார்த்ததுலேயே ஒரு ஆள் மட்டும் தான் பாசிட்டிவாக பேசினார். ஸோ குழந்தைய கூட்டிகிட்டு போகலாம். இஃப் யூ ஹேவ் த மனி, இஃப் யூ ஹேவ் த ரிசோர்ஸஸ், குதிரை தாராளமே ஏறி போங்க. நாங்கள் குதிரை அதை ஓட்டுறவங்க கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி நீங்கள் ஏன் இப்போ எல்லாருமே குதிரை ஏறி போகாதீங்க, சாமி வந்து உங்களுக்கு தண்டனை கொடுக்கும், உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லி நிறைய அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி நான் அந்த குதிரை ஓட்டுற அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலும் இந்த குதிரையை வந்து லோடு வண்டி மாதிரி மேலே தூக்கிட்டு போய் அடிக்க தான் போகிறாங்க. எங்களுக்கு பொழப்பு கிடையாது, எங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது சம்பாரிச்சு எங்கள் ஃபேமிலிக்காக. குதிரை ஓட்டிகிட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாருமே 10வது 7வது 9வது படிக்கிற பசங்க. ஸோ தே டோன்ட் ஹேவ் மனி. அவங்களுக்கு இதில் தான் காசு. எங்களால் டெல்லி வரைக்கும் போயிட்டு குர்கா வரைக்கும் ஃபேமிலியை விட்டுட்டு போய் சம்பாதிக்க முடியாது. எங்களுக்கு இது மட்டும் தான், இந்த குதிரை தான் எங்களுக்கு. அதனால இந்த மாதிரி 4 பேர் வரதுனால எங்களாலையும் சம்பாதிக்க முடியுது. இப்போ கவர்மெண்ட் வந்து அங்கே ரோப்வே போட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது போட்டுட்டா இவங்களுக்கு பொழப்பே போயிடும். இன்னைக்கு ஏன்டா குதிரை ஏறுறீங்கன்னு சொல்கிறவங்க நாளைக்கு ரோப்வே போட்டதுனால ஐயோ குதிரைக்காரங்களுக்கு வேலையே போயிடுச்சுன்னு பேசுவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இஃப் யூ ஹேவ் மனி கோ வித் ஹெலிகாப்டர். இஃப் யூ ஹேவ் த மனி ரிசோர்ஸஸ் இருக்குன்னா தாராளமாக ஏறி போங்க. சாமி வந்து நடுவில் வந்து செத்து போயிருங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. கடல் அங்கே ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காங்கன்னா தாராளமாக போங்க, நாங்கள் அவ்வளோதான் சொல்லுவோம். நாங்கள் நல்லா தரிசனம் பண்ணது நடக்க முடியாமல் போயிட்டு அங்கே மேலே போய் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா, ஏன்னா எங்களுக்கு முந்தின நாள் ஒரு 25 வயசு பொண்ணு இறந்துட்டா. அங்கே மேலே நடந்து போயிருக்கா, அவளுக்கு ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சு டயர்டில், அங்கே போய் இறந்துட்டா. அவளுக்கு வர டிசம்பரில் கல்யாணம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது விவர் ஓகே பரவாயில்ல, காசு செலவாகனாலும் பரவாயில்ல, பிள்ளைய பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் போதும். ஸோ குழந்தையோட வரீங்கன்னா நீங்கள் உங்களால் என்ன ரிசோர்ஸஸ்ல அஃபோர்ட் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ப்ளாக் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் இவளோட அமோனியா சேனல் 2லேயுமே வரப்போகுது. 2லேயுமே பாருங்கள். அமோனியா சேனல்லேருந்து யாராவது 2 ஸ்டேட்ஸ் இந்த அமோனியா சேனல் நான் கொலாப் கொடுப்பேன். அதுலேருந்து யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 2 சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. VR 2 ஸ்டேட்ஸ் இருந்து பார்க்குறீங்கன்னா அமோனியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அமோனியா சேனல் பார்த்தீங்கன்னா ஓன் கண்டென்ட், அதாவது இவளோட நடிப்பு திறமைகள், நடிப்பு அரக்கையை நீங்கள் பார்ப்பீங்க அமோனியாவில்.
அதில் 169K சப்ஸ்கிரைபர் ஏதோ இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ஆகலாம். ஜாபுக்கு போகிறவங்க இவங்க தான் எனக்கு வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இப்போ எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. ஸோ இட் இஸ் கோயிங் டு டேக் டைம் ஃபார் அஸ் டு ஷூட் வீடியோஸ். உடனே போடுங்க உடனே போய் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு டெயில் போனில் வந்து கொஞ்சம் மடக்கம் இருக்குது. ஸோ ஐ கான்ட் டூ எனி திங் ஃபாஸ்ட். உட்கார முடியாது, வேலை செய்ய முடியாது, குனிய முடியாது, வெயிட் தூக்க முடியாது. கருணை ஓட்டெல்லாம் எதிர்பார்க்க கூடாது. முடிச்சு நான் சொல்லுவேன், இந்த பாரு நான் கருணைக்கு தான் பண்றேன். ப்ளீஸ் கொஞ்சம் பாவம் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன ப்ளீஸ் கொஞ்ச நாள் என்ன ஃப்ரீயா விட்டுருங்க. பை பை பை. பாய், டேக் கேர்.